சிஆர்ஐ பம்ப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து செமி ஆட்டோமேட்டிக் பேனல் எம்பிஆர் மீட்டருங்கிற பேனல் வந்து நம்ம லான்ச் பண்ணோம். இதனோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேனல் வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பேனல் ஆன் பண்ணுறோம். இப்போ இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் காமிக்கும், ஆம்ஸ் வரும், ப்ளஸ் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், ட்ரை ரன் ப்ரொடக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆஃப் டைமர். நம்ம இப்போ மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டைம் செட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா 1 HP பேனல், 1.5 HP, 2 HP பேனல்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃபேக்ட்ரியிலேருந்து செட்டிங்ஸ் பண்ணி தான் வரும். இப்போ நம்ம டைமர் வந்து எப்படி செட் பண்ணுறங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் டைமர்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது TNRன்னு வரும். இதே சேம் செட் டைமர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ இதில் 01 இருக்குது. 01ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மினிட். இப்போ இதே மாதிரி நம்ம வேணுங்கிற எத்தனை மினிட் வேணுமோ அவ்வளோ மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ இதே செட் டைமர் வந்து கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து காமிக்கிறது வந்து எனேபிள். இப்போ ஆக்சுவலாக ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போதே வந்து உங்களுக்கு டிசேபிளில் தான் வரும். நம்ம தேவைன்னா மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் பண்ணுறேன், எண்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ மோட்டர் வந்து ரன் பண்ணுறோம். இப்போ மோட்டர் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. டைமரில் வச்சுருக்கோம் 0.1ன்னு 1 மினிட் வந்து ரன் ஆகும். இப்போ வோல்டேஜ் வந்து அதில் வோல்டேஜ் ஷோ ஆகும், ப்ளஸ் வந்து ஆம்ஸ் ஷோ ஆகும். இப்போ டைமர் ஆனில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து TNR அப்படிங்கிறது வரும். இப்போ டைமர் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ மோட்டர் வந்து 1 மினிட் ரன் ஆயிடுச்சு, அதனால் ஆஃப் ஆயிடுச்சு.